ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கரை அப்படிங்கிறது நம்மளோட உணவில் பயன்படுத்துகிற கரையக்கூடியதான ஒரு கார்போஹைட்ரேட்ஸ். இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த சர்க்கரை சில செடிகள் பழங்களில் அதிகமாக இருக்கும். சர்க்கரை இல்லாமல் எந்த ஒரு இனிப்பும் தயாரிக்க முடியாது. மனிதனோட அன்றாட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிற இந்த சர்க்கரை எப்படி தயாரிக்கப்படுதுன்னு தெரியுமா? ஒருவேளை உங்களில் யாருக்காவது இதை பற்றி தெரியாதுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். முக்கியமாக சர்க்கரை கரும்புல இருந்து தான் உற்பத்தி செய்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். முதலாவதாக அறுவடைக்கு தயாராக இருக்கிற கரும்புகளை தொழிற்சாலைக்கு கொண்டு வந்து கிரெயின்ஸ் உதவியால் ஷ்ரெட்டர் மிஷின்ஸ்குள்ளே போடுவாங்க. இது டன் கணக்கான கரும்புகளை வெறும் சில நிமிஷத்தில் மெலிசான துண்டுகளாக கட் பண்ணுற மிஷின்ஸ். அதுக்கப்புறம் இது வரிசையாக பொருத்தப்பட்டிருக்கிற லைன் ரோலர் மிஷின்குள்ளே அனுப்பப்படும். இங்கே அந்த கரும்பு துண்டுகளை நல்லா பிழிந்து அதிலிருந்து கரும்பு சாறை வெளியே எடுப்பாங்க. இந்த கட்டத்தில் வலிமையான 2-3 ரோலர்ஸ் பயன்படுத்தப்படும். ஏன்னா அப்போ தானே ஒரு துளி சாறை கூட விட்டு வைக்காம எல்லாத்தையும் பிழிந்து எடுக்க முடியும். அப்படி கிட்டத்தட்ட 90% கரும்பு சாறை தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் மேலே தேங்கி நிற்கிற கரும்பு சக்கையை தூக்கி குப்பை தொட்டியில் போடாமல் அதை அந்த தொழிற்சாலையின் மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பேப்பர், கட்டுமான பொருட்கள் மற்றும் பயோகேஸை உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்படுது. இந்த கரும்பு சக்கையை ஆங்கிலத்தில் பகாஸ்னு சொல்லுவாங்க. கரும்பு சாறை ஃபில்டர் பண்ணி பெரிய பெரிய தொட்டிகளை நிரப்புவாங்க. இந்த பச்சையான சாறு லேபுக்கு அனுப்பி அதில் இருக்கிற சர்க்கரையின் அளவு, ரசாயன பொருட்களின் அளவு கண்டுபிடிக்கப்படும். இந்த லேப் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை ரியாக்ஷன் டேங்குக்கு அனுப்புவாங்க. இங்கே போதுமான அளவுக்கு லைம், அதாவது சுண்ணாம்பை சேர்ப்பாங்க. அதே சமயத்தில் சல்ஃபர் கேஸை கூட இந்த டேங்குக்குள்ளே அனுப்பி கிட்டத்தட்ட 5 to 6 மணி நேரம் கலப்பாங்க. அதுக்கப்புறம் ஆல்கலைசேஷன் ப்ராசஸ் செயல்படுத்தப்படும். ஆல்கலைசேஷன் அப்படிங்கிறது சர்க்கரை அல்லாத பொருட்களை கரும்பு சாறிலிருந்து தனியாக பிரித்து எடுக்கிற ஒரு செயல்முறை. அடுத்ததாக இந்த கலவையை சுத்திகரிக்கிற டேங்குக்குள்ளே அனுப்புவாங்க. இங்கே அந்த கலவை சுமார் 95 டிகிரி செல்சியஸ் வெப்பத்துடன் ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற அசுத்தமான பொருட்கள் அந்த டேங்கின் அடிப்பகுதிக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் சுத்தமான கரும்பு சாறை எவாபரேஷன் சேம்பருக்குள்ளே அனுப்புவாங்க. இந்த இடத்துல கரும்பு சாறில் இருக்கிற தண்ணியோட அளவை 3/2 பங்கு எவாபரேஷன் மூலமாக குறைப்பாங்க. அடுத்த ஸ்டேஜில் இதை ப்ராசஸிங் டேங்க்குள்ளே அனுப்புவாங்க. இங்கே அந்த சாறு வேக்யூம் பாத்திரங்களில் நிரப்பி சூடாக்கப்படும். அடுத்த கட்டத்தில் உடனே அதை கிறிஸ்டலைசேஷன் டேங்குக்கு மாற்றுவாங்க. இப்போ அந்த டேங்குக்குள்ளே கொஞ்சமாக சர்க்கரையை சேர்க்கும்போது அந்த டேங்குக்குள்ளே இருக்கிற மொத்த சாரும் சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸாக மாறும். இதை சீடிங்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மொலாசஸ் அப்படிங்கிற வெள்ளம் மாதிரியான பதார்த்தங்களும் உருவாகும். குளிர்ச்சி ஆக்கப்பட்ட திரவியம் சென்ட்ரிஃபியூகல் மிஷினுக்கு அனுப்பப்படும். ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 1800 to 2000 முறை சுத்தக்கூடிய இந்த மிஷினில் சின்ன சின்ன துளைகளால் செய்யப்பட்ட ஃபில்டர்ஸ், அதாவது சல்லடைகள் இருக்கும். இது வழியாக அந்த திரவியம் பயணிக்கும் போது சுகர் கிறிஸ்டல்ஸ் மட்டும் கீழே போகும். ஆனால் மொலாசஸில் கொஞ்சமாக சுகர் கிறிஸ்டல்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அதனால மொலாசஸை மறுபடியும் சென்ட்ரிஃபியூகல் மிஷினுக்கு அனுப்புவாங்க. அப்படி எல்லா சுகர் கிறிஸ்டல்ஸையும் மொலாசஸ்ல இருந்து தனியாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் அது கன்வேயர் பெல்ட் மூலமாக ட்ரையருக்கு அனுப்பப்படும். இங்கே சுகர் கிறிஸ்டல்ஸ் மேலே சூடான காற்று படும்போது அது பொடி பொடியாக மாறும். இதிலிருந்து நமக்கு ரா சுகர் கிடைக்கும். ஆனால் நம்ம பயன்படுத்துகிற வெண்மையான சர்க்கரையை ரீஃபைன்டு சுகர்னு சொல்லுவாங்க. ரா சுகரை வெண்மையாக டிஸ்டில்டு வாட்டரை பயன்படுத்தி கழுவி அதை சல்லடைகள் வழியாக அனுப்பும்போது அதில் இருக்கிற மணல் மற்றும் சின்ன சின்ன கற்கள் அகற்றப்படும். அதுக்கப்புறம் அந்த சர்க்கரை தண்ணியை டீகலரைசேஷன் டேங்குக்கு அனுப்புவாங்க. இங்கே தான் சர்க்கரையை வெண்மையாக மாற்றுவாங்க. இந்த டீகலரைசேஷன் செயல்முறைக்கு இந்தியாவில் அதிகமாக சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸை பயன்படுத்துகிறாங்க. இன்னும் சில பேர் ஆக்டிவேட்டட் கார்பனை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அமெரிக்கா மாதிரியான நிறைய நாடுகளில் போன் சார், அதாவது கால்நடைகளின் எலும்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட கரியை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்தியாவில் ரா சுகரை வெண்மையாக அதிகமாக டபுள் சல்ஃபேஷன் மெத்தடை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மெத்தடுக்கான செலவு கம்மி. ஆனால் இதில் பயன்படுத்துகிற சில சல்ஃபர் சர்க்கரையில் கலக்கும். இது மனித உடலுக்கு ஆபத்தானது. அதனால தான் சில கம்பெனிஸ் சல்ஃபர் ஃப்ரீ சுகரை விற்பனை செய்கிறாங்க. இதுக்காக ஆக்டிவேட்டட் கார்பன் அப்படி இல்லைனா போன் சார் பயன்படுத்தப்படுது. அப்படி டீகலரைசேஷன் டேங்குக்குள்ளே அனுப்பப்பட்ட சர்க்கரை தண்ணி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அதுக்குள்ளே இருக்கும்போது சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படி இல்லைனா ஆக்டிவேட்டட் கார்பன் சர்க்கரையில் இருக்கிற மொத்த நிறத்தையும் உறிஞ்சி எடுக்கும். அதுக்கப்புறம் வெண்மையாக மாற்றப்பட்ட சர்க்கரை தண்ணி வேக்யூம் எவாபரேட்டர் டேங்குக்கு அனுப்புவாங்க. அங்கே சர்க்கரையில் இருக்கிற தண்ணியை சூடாக்கி தனியாக பிரிப்பாங்க. அதுக்கு வெளியே இருந்து கொஞ்சமாக ரீஃபைன்டு சுகரை சேர்ப்பாங்க. மறுபடியும் கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். அடுத்ததான் அந்த சர்க்கரை சென்ட்ரிஃபியூகல் மிஷினுக்கு போகும். இங்கே சர்க்கரையில் மிஞ்சி இருக்கிற மணல்,
மணல், தூசி, கல் மாதிரியான அசுத்தங்கள் அகற்றப்படும். அதுக்கப்புறம் இதை ரொட்டேட்டிங் ட்ரையருக்குள்ள அனுப்புவாங்க. இங்க சர்க்கரையில் இருக்கிற ஈரப்பதம் அகற்றப்பட்டு பொடி பொடியான சர்க்கரையா மாறினதுக்கு அப்புறம் அதை ஸ்டோரேஜ் டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அங்கிருந்து ஆட்டோமேட்டிக் ஃபில்லிங் மிஷின்ஸ் உதவியால ரீஃபைன்டு சுகரை மூட்டையில் சீல் பண்ணி ஏற்றுமதி செய்வாங்க. இப்படிதான் தொழிற்சாலையில் சர்க்கரை தயாரிக்கப்படுது. இதுக்கப்புறம் நீங்க காஃபி, டீ, பாயாசத்துல சர்க்கரையை அதிகமா போட்டு குடிக்கிறதுக்கு முன்னாடி சர்க்கரை எப்படி தயாரிக்கப்படுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா நாம அதிகமா பயன்படுத்துறது டபுள் ரீஃபைன்டு சுகர். அதனால சர்க்கரையை அளவா பயன்படுத்துறது நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. நீங்க எந்த மாதிரியான சர்க்கரையை பயன்படுத்துறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்க உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.